தமிழ் திரையுலக முன்னணி நடிகரும் தாவேக கட்சியின் தலைவருமான விஜய்க்கு எதிராக அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிறார். 27 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவாகரத்து மனுவின் விவரம் என்ன? எம்ஜிஆர் ரஜினியை தொடர்ந்து தமிழ் திரை உலகின் உச்சம் தொட்ட நட்சத்திரம் என்றால் நடிகர் விஜயை கூறலாம். ஏராளமான ரசிகைகளை பெற்றிருக்கும் இவரது வளர்ச்சி தமிழ் திரை உலகில் அபரிமிதமாக இருந்து வந்தது. 1996 ஆண்டு வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம் விஜய்க்கு டர்னிங் பாயிண்டாக அமைந்தது. பூவே உனக்காக படத்தை பார்த்துவிட்டு தீவிர ரசிகையாக மாறிப்போன சங்கீதா லண்டனில் இருந்து விஜயை நேரில் பார்க்க சென்னைக்கே கிளம்பி வந்து விட்டார். இலங்கையில் தொழிலதிபராக இருக்கும் சொர்ணலிங்கம் என்பவரின் மகள்தான் இந்த சங்கீதா. லண்டனில் சென்று குடும்பத்துடன் செட்டில் ஆகியிருந்தார். அதன் பிறகு விஜயும் சங்கீதாவும் காதலில் விழுந்தனர். இருவரின் குடும்பத்தினரும் இவர்களது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். இவர்களது திருமணம் 1998 ஆண்டு ஜூலை மாதம் 10 இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 சென்னை எக்மோர் ராஜா முத்தையா மன்றத்தில் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. விஜய் கிறிஸ்தவராக இருந்தாலும் சங்கீதா இந்து என்பதால் இந்து முறைப்படியே திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா ஷாஷா என்ற 2 குழந்தைகள் பிறந்தனர். தற்பொழுது நம்பர் 1 முன்னணி நடிகராக திகழும் விஜய் தனது மனைவி குறித்து கூறும் பொழுது, ஆண்கள் தன்னுடைய அம்மாவைப் போல பெண் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எனக்கும் அப்படித்தான். நான் நினைத்தது போலவே அன்பு, பாசம், கோபம், கனிவு, கண்டிப்பு என எல்லாவற்றிலும் சங்கீதாவும் என் அம்மாவைப் போலதான். அவள் எனக்கு 2வது அம்மா என பெருமையாக கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது 27 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவரது வாழ்வில் பூகம்பம் வெடித்துள்ளது. அவரது காதல் மனைவி சங்கீதா தற்பொழுது விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள 12 பக்க மனுவில் விஜய் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். மனுவில் திருமணத்தின் ஆரம்ப காலங்களில் குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக இருந்ததாகவும் குழந்தைகள் வளர்ப்பில் தான் முழுமையாக ஈடுபட்டதாகவும் சங்கீதா தெரிவித்திருந்தார். ஆனால் 2021 ஆண்டுதான் அவர்களது வாழ்வில் புயல் வீசியிருக்கிறது. நடிகர் விஜய் மற்றொரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது தனக்கு தெரிய வந்ததாக சங்கீதா தெரிவித்துள்ளார். அந்த உறவை கைவிடுமாறு வலியுறுத்திய போதும் விஜய் அதை தொடர்ந்து வந்ததாகவும் இந்த துரோகத்தால் தனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெயர் குறிப்பிடப்படாத அந்த நடிகையுடன் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட விஜய் அப்பொழுது எடுத்த புகைப்படங்களை அந்த நடிகை தொடர்ந்து தனது சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டதாகவும் இதனால் தனக்கு தனது குழந்தைகளுக்கும் அவமானம் ஏற்பட்டதாகவும் மனுவில் கூறியிருக்கிறார். அந்த நடிகையின் பெயரை தற்பொழுது வெளியிடவில்லை என்றாலும் தேவைப்பட்டால் வழக்கில் 2வது எதிர் மனுதாரராக சேர்க்கும் திட்டம் இருப்பதாகவும் சங்கீதா தெரிவித்துள்ளார். பலதரப்பட்ட சமரச முயற்சிகள் நடந்தபோதும் தீர்வு கிடைக்காத நிலையில் கடந்த 2024 ஆண்டு முதல் தனக்கு வீட்டில் வழங்கப்பட்ட வசதிகள் குறைக்கப்பட்டதாகவும் பொருளாதார கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் மனுவில் சங்கீதா குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து 2025 ஆண்டு நவம்பர் 9 கடைசி சமரச முயற்சியும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இனி சமரச தீர்வு கிடைக்காது என்கின்ற சூழல் ஏற்பட்ட பிறகே சங்கீதா நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். நீதிமன்றத்தில் தனது திருமணத்தை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும், நிரந்தர பராமரிப்பு தொகை பெற்றுத்தர வேண்டும், நீலாங்கரை பங்களாவில் வசிக்கும் உரிமையை தனக்கு பெற்றுத்தர வேண்டும் மற்றும் வழக்கு செலவுகளை விஜயே ஏற்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். மேலும் இந்த வழக்கு தனிப்பட்டது என்பதால் மூடப்பட்ட அறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு தற்பொழுது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. சிறப்பு திருமண சட்டம் 1954 சட்டத்தின் பிரிவு 27 கீழ்
திருமண வாழ்வில் துரோகம் இழைத்தல், கட்டிய மனைவியை கைவிடுதல், உடல் மற்றும் மன ரீதியாக கொடுமைப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய திருமணச் சட்டம் பிரிவு 27 விவாகரத்துக்கான காரணங்களை பற்றி பேசுகிறது. அதன்படி பிரிவு 27 கட்டிய மனைவிக்கு துரோகம் இழைப்பது குறித்து கூறுகிறது. திருமணமான கணவர் அல்லது மனைவி மற்றொருவருடன் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்தால் இது விவாகரத்துக்கான காரணமாகும். 27(1)B கட்டிய மனைவியை கொடுமைப்படுத்துவது குறித்து குறிப்பிடுகிறது. கணவன் அல்லது மனைவி மற்றவரை உடல் அல்லது மன ரீதியாக கொடுமைப்படுத்தினால் அது விவாகரத்துக்கான காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அடித்தல், காயப்படுத்துதல், திட்டுதல், அவமானப்படுத்துதல், அடிக்கடி மன அழுத்தம் கொடுத்தல், குடும்பத்தில் இருந்து தனிமைப்படுத்துதல் போன்ற காரணங்களை கூறி விவாகரத்து கேட்கலாம். அதேபோல பிரிவு 27(1)D கட்டிய மனைவியை கைவிடுதலை பற்றி கூறுகிறது. அதன்படி கணவன் அல்லது மனைவி காரணமில்லாமல் மற்றவரை குறைந்தது 2 ஆண்டுகள் தொடர்ந்து கைவிட்டு விட்டால் விவாகரத்து கேட்கலாம். இந்த பிரிவுகளின் கீழ் மனுவில் குறிப்பிட்டு சங்கீதா விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரியிருக்கிறார். இதுகுறித்து நடிகர் விஜய் தரப்பில் இருந்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ பதிலும் வெளியாகவில்லை. நடிகர் விஜய்க்கு எதிரான இந்த விவாகரத்து மனு ரசிகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.